ஒன் மோர் செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சு ஃப்ரீடம் பாய்ஸ் வர்சஸ் சாலியமங்கலம் மார்ச் சுத்திப்பட்டு. ஸோ டாஸ் வின் பண்ண சாலியமங்கலம் bowling சூஸ் பண்ணிட்டாங்க. சேம் 5 ஓவர், ஃபஸ்ட் ஒரு ஓவர் பவர் பிளே 4 bowler யூஸ் பண்ணோம். ஸோ ஃப்ரீடம் பாய்ஸ் இங்கே பேட்டிங்கில் இருக்காங்க, சாலியமங்கலம் bowlingல இருக்காங்க. ஓப்பனிங் பவுலராக இங்கே ஜெகா, ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வெங்கட் ஸ்ட்ரைக்கில், கார்த்தி நான் ஸ்ட்ரைக்கில். சரியா படல, மிஸ் ஹீட்டு, குட் ஸ்டாப், சிங்கிள், கார்த்தி ஆன் ஸ்ட்ரைக். போல் பாடி லைனில் எக்ஸலண்ட் டெலிவரி, நல்ல பேஸ் இருக்குது. லெக் பை சிங்கிள், பேக் டு பேக் சிங்கிள்ஸ். ஒரு பக்கம் பயங்கர வெயில், ஸோ சார்ஜும் வேகமாக குறையுது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காற்று. இந்த மாதிரி 4 வருஷத்தில் எங்கேயுமே இவ்வளோ காற்று அடித்ததே கிடையாது, நிற்கவே இல்லை, அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படியே கண்டினியூஸாக. வெல் போல், யாக் இங்கிலாந்து டெலிவரி, எக்ஸலண்ட் டெலிவரி. ஃபம்பிள், 1-2 மாற்றிருக்காங்க இங்கே. சிங்கிள் 2. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இப்போ இவ்வளோ நேரம் மைக் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ சார்ஜ் தேவைப்படுற நிலைமையில நம்ம மைக் யூஸ் பண்ண முடியாது. அப்போ விண்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ எவ்வளோ நேரம் அது தாங்குன்னு தெரியல. லவ்லி போல் அகைன் அப் டு, கரெக்டாக கேப்பில் கொடுத்தாரு பேட்டை. பவுலருக்கு நல்ல பேஸ் இருக்குது, அதனால் இங்கே ஈஸியாக ஓடிடுச்சு. ஃபர்ஸ்ட் பவுண்டரி இங்கே வெங்கட் பேட்லேருந்து வந்திருக்கு. குட் ஷாட், பலார் நிறைஞ்சிட்டாரு. 1 பவுன்ஸ் பவுண்டரி, பேக் டு பேக் பவுண்டரிஸ். ஷார்ட்டாக போட்டார் ஒரு பாலை. இவ்வளோ நேரமாக கரெக்டாக மேலே தூக்கி போட்டு இருந்தார் க்ரீஸில். ஒரு பால் லெக் ஸ்டம்பில் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த பால் ஷார்ட்டை ட்ரை பண்ணி பார்த்தாரு, அதே அடிச்சார் கரெக்டாக வெங்கட். ப்ளஸ் 1 மோர், எஜ்ஜு பட்டு ஏற்று போயிருக்கு. கேட்ச் ட்ராப், அங்கே கஷ்டம் தான் பிடிக்கிறது. இது சிங்கிள், இங்கேயும் ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு, அதன் காரணமாக 1-2 மாற்றிட்டாங்க. பெரிய லெவலில் பவுண்டரிஸ் வரனால ஓடி எடுத்துட்டாங்க நிறையா. 2-2, 2 4, 2 சிங்கிள், ஒரு டாட் பால் நினைக்கிறேன். ஒரு ஓவர் முடிவில் ஸ்கோர் 14. விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல. 2 4, 2 சிங்கிள், 2 2. டாட் பால் எதுவும் கிடையாது. நல்ல ஓவர்னு சொல்லலாம், பவர் பிளே ஓவர். குணானி போலர், வெல் போல் அப் டு, நல்ல ஷாட்டுங்க, சிங்கிள். லோட்டாஸ், 2 வெல் போல், குட் ஸ்டாப். பேன் சிம்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் டாட் பால் இந்த இன்னிங்ஸில் கொஞ்சம் அண்டர்லேயே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்லோயர் 1 லெக் கட்டர், ஷார்ட்டாக போட்டார். அங்கே போனாலே ஃபம்பிள் ஆகுது. ஸோ 1 more 2 இந்த ஓவரில். லாஸ்ட் 2 வெல் பால், 1 more டாட் பால், எக்ஸலண்ட் ஓவர். லாஸ்ட் 1 பால் இருக்குது, பவுண்டரி எல்லாம் போட்டு போனாலும் நல்ல ஓவராக இருக்கும். கொடுத்துட்டாரு, ஸ்டெப் அவுட் பண்ணி போய் கரெக்டாக கூட்டிட்டாருன்னு சொல்லலாம். முதல் 6 இந்த இன்னிங்ஸில் பற்றி பண்ணுற பேட்ஸ்மேன் வெங்கட். குட் ஷாட், பெரிய ஷாட். 2 ஓவர் முடியல, ஸ்கோர் 25. விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல. லாஸ்ட் பால் 6 கிடைக்கலன்னா நல்லா இருந்திருக்கும். ஜெகா வந்திருக்கார், ஜெகதீஷ் அவருக்கான 2வது ஓவர். லவ்லி பால், குட் ஸ்டாப், சிங்கிள். பவுண்டரி, பேஸை யூஸ் பண்ணி பின்னாடி திசையில் 4 ரன்கள். வெல் பிளேட். சான்ஸ் ஃபார், சூப்பர்ப்லி பிளேட்னு சொல்லலாம். 1 more பவுண்டரி இங்கே. ஷார்ட்டா பேஸ் அண்ட் பவுன்ஸ் அடிச்சு போடப்பட்ட பந்து, பந்த திசையில பேஸ் பண்ணாருன்னு சொல்லலாம். தனது சிறப்பான மொத்தம் 3 பால்ல 2 பவுண்டரி. ஃபுல் டாஸ் பால் லாஃப்டா ஏந்தி விட்டுருக்காரு மேலே. சான்ஸ் ஃபார், அல்ல டேக் அண்ட் வெங்கட் ஆட்டம்ல இருந்து வெளியில ஃபுல்லாக அடிச்சு கம்ப்ளீட் பண்ணி தான் மேபி கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். அஜித் நியூ பேட்ஸ்மேன். லாஸ்ட் 2 more. அகெயின் ஒரு ஃபுல் டாஸ் ஸ்லோயரில், நல்ல ஸ்டாப், சிங்கிள். லாஸ்ட் 1. சான்ஸ் ஃபார், போக முடியுமான்னு தெரியல பவுலருக்கு. நல்ல டேக் அண்ட் போயிட்டார் பாலுக்கு. காட்டன் பால் எங்கே இருக்காரு நீங்களே பாருங்க, இங்கே இருக்கு ட்ராக்கு, அவர் அங்கே இருக்காரு. இந்த ஓவரில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேருடைய விக்கெட்டையும் எடுத்து விட்டாரு. போன மேட்ச் அவங்க டீமோட வெற்றிக்கு காரணமே சொல்லலாம் ஜெகதீஷ். 3 ஓவர் முடியல, ஸ்கோர் 35. 2 விக்கெட் இழந்து. விவேக் நீ பவுலர். லெக்கெட்டர் ஷாட்ஸ் வித் டாட் பால். நல்ல ஷாட், ஹைட்டாக போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு தெரில.
கேட்சுங்க. நல்லா டேக்கன் டிஸ்டன்ஸ் நல்ல போல catching குணா 3வது விக்கெட் லூஸ் பண்றாங்க. நல்ல ஒரு குயிக்கா 3 bowling, விக்கெட் லூஸ் நல்ல ஒரு பண்ணிட்டாங்கன்னு comeback. சொல்லலாம். Over ஃப்ரீடம் பாய்ஸ் இருந்துச்சு. குமரேசன் நியூ பேட்ஸ்மேன். நல்ல ஒரு லோட்டா shot. ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கேட்ச். நல்லா Good டேக்கன் catch. பேக் டு பேக் விக்கெட்ஸ். குயிக்கா 4 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. That's one wicket. ஆங்க சகல குணால் ஆன் ஸ்ட்ரைக். பவுலர் விவேக் ஆன் ஹேட்ரிக். பால் அலைஞ்சு வந்துச்சு. ஒன் மோர் டாட் பால் இந்த ஓவரில். பா இப்போதான் நிழலே வருது இன்னைக்கு டேல. ஷாட் ஸ்லாட்டில் இருந்த பந்து. நல்ல ஒரு ஷாட். 6 ரன்கள். லவ்லி ஷாட். கம்ப்ளீட் பண்ண மாதிரி கூட இல்லை, ஏந்த மாதிரி தான் இருந்துச்சு. கரெக்டாக மிடில் பண்ணாருன்னு சொல்லலாம். ஸோ இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க ஃப்ரீடம் பாய்ஸ். கம்ப்ளீட்டாக விக்கெட் ஓவராக போயிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் பால் ஸ்லாட்டில் போட்டார். மட்டையடி. லாஸ்ட் ஒன் இன்சைட் எட்ஜ் விக்கெட். ஒன் மோர் விக்கெட் இந்த ஓவரில். ஃபர்ஸ்ட் ஒன் சிறப்பான ஒரு அடி ஆஃப் திசையில. நல்ல ஃபீல்டிங். நல்ல ஒரு ஃபீல்டர். சிங்கிள் ஒன்லி. 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் 41. 5 விக்கெட் லூஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். லோகேஷ்னி பவுலர் குரு ஆன் ஸ்ட்ரைக். சுவிட்ச் ஹிட்டில் நல்ல ஷாட். கையில் தான் போயிருக்கு. பேக் டு பேக் சிங்கிள்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஷாட். ஸ்லாட்டில் இருந்த பந்து உய் பாத்து பாத்து பிடிச்சிட்டு போட்டுட்டாரா விட்டாரான்னு தெரியல. நல்ல ஒரு ட்ரைங்க. நல்ல ஒரு பவுண்டரி. 4 ரன்கள்ங்க. லாஸ்ட் 2 மோர். சான்ஸ் ஃபார் கேட்ச். 4 ரன்கள். ஒன் மோர் பவுண்டரி. ஸ்லாட்ல போட்டுருக்கா தூக்கி தூக்கி. 4 ரன்கள்ங்க. பேக் டு பேக் பவுண்டரிஸ். இதோட 50 ரன் கம்ப்ளீட் பண்றான்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஒன் நல்ல ஷாட். லாங் ஆன்ல அகைன் பவுண்டரி. ஸோ இந்த ஹேட்ரிக் பவுண்டரியோட இந்த முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. வெல் பிளேட் கார்த்தி. மொத்தமாக முதல் இன்னிங்ஸ் முடிவில் 56 ஆடி இருக்காங்க. 57 ரன் டார்கெட் ஃபார் சாலியமங்கலம். 6 சுத்திப்பட்டு. பவர் பிளேயர் போகிறது குரு. கார்த்தி ஆன் ஸ்ட்ரைக். நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஸ்லாட்டில் இருந்த பந்து ஹைட் போயிருக்கு. 6 டிஸ்டன்ஸும் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் பால் போன மேட்சே நான் சொன்னேன் கார்த்தி நல்ல பேட் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். இயர்லியா விக்கெட் லூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் மேட்சை வின் பண்ணி இங்கே செகண்ட் ரவுண்ட்ல இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். சுவிட்ச் ஹிட்ல பல்லார்னூர் ஆற ரெடியா இருந்தாரு கமிட்டடா. 6 பேக் டு பேக் 6. இங்க கார்த்தி பேட்ல இருந்து குட் ஷாட் குட் ஸ்டார்ட். ஸோ ஷாட்டாலாம் போட போறாரு, கண்டிப்பா மேலே போட போறது இல்லைன்னு தெளிவா இருந்தாரு. சுவிட்ச் ஹிட்டும் நல்லா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் கார்த்தி. நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இங்க இருந்து ஓவருக்கு 10 ரன் ரேட்ல தான் அவங்க ஆடணும். 2 பால்ல 12 ரன் கொண்டு வந்துருக்காங்க. இங்க இருந்து அவங்க 45 ரன் தான் அடிக்கணும். பார்க்கலாம். மேட்ச் பிரஷரா போகும் நினைக்கிறேன். கீப்பர் சேஞ்ச். இங்க க்ளோஸ் கீப்பிங் வேற. கடவான் பிளேட். நல்ல ஒரு திசையில் அடிக்கப்பட்ட ஒரு ஷாட். சிங்கிள் ஒன்லி. குணா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக். டாட் பால். ஃபர்ஸ்ட் டாட் பால் இந்த ஓவரில். லாஸ்ட் 2 அகெயின் க்ரீஸ்லேயே போட்டிருக்காரு தெளிவா. காலில் போட்டு போயிருக்கு. லெக் பை சிங்கிள். நல்ல பால் பேக் டு பேக். சொன் பவர் பிளே ஓவரில். குட் ஷாட். நல்ல ஒரு விரிஸ்ட் ஒர்க்கு. நல்லா இருந்துச்சு ஃபிளிக்கு பார்க்கறதுக்கு. இந்த பவுண்டரியோட பவர் பிளே ஓவர் முடிவுக்கு வருது. வெல் பிளேட் கார்த்தி. ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவரை எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவரை ஒரு ஓவர் முடியல. ஸ்கோர் 18. விக்கெட் அதை லூஸ் பண்ணல. அணியின் எண்ணிக்கை 6 சுத்திப்பட்டு சாலிமங்கலம். நல்ல ஒரு பேட்டிங். எஞ்சியூவில் 4 ஓவருக்கு 39 தேவைன்ற நிலைமையில இங்கே பாலகங்கா வந்திருக்காரு. ஸோ ஓவருக்கு 10 ஆடணும். ஒரு பாலை ஓவருக்கு தெளிவாக பிடிச்சாங்க அப்படின்னா பேலன்ஸ் பாலை கீழே ஆடினாலே போதுமானது. ஸோ கார்த்தியோட ப்ரெசன்ஸ் ரொம்ப முக்கியம். நல்லா செட்டாக இருக்காருன்னு சொல்லலாம் இந்த மேட்ச்சில். வெல் பால். வித் தட் பால் க்ளோஸ் கீப்பிங் நிற்கும்போது எந்த மாதிரி பண்ணுமோ அந்த மாதிரி தெளிவாக போட்டிருக்காரு. ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் பாலை அகெயின் டாட் பாலாக போக வேண்டியது. ஸோ க்ளோஸ் கீப்பிங் இருந்தனால இங்கே பைஸில் ஒரு சிங்கிள். க்ளீன் பால்டு. பாலை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணல அவரு. பாலுமே திரும்பி இருக்கு காத்துல சொல்லலாம். ஸோ இப்போ நிம்மதி பெருமிச்சு விட்டுருப்பாங்க ஃப்ரீடம் பாய்ஸ். நல்ல ஒரு பேட். நல்ல ஒரு இன்னிங்ஸ் கார்த்திக். நல்ல ஒரு பேட்டிங். ஜெகதீஷ் சிங்கே நியூ பேட்ஸ்மேன். ஸோ போன மேட்சோட மேட்ச் வின்னர்னே சொல்லலாம். சிங்கிள்னா மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு. பிளேட். நல்ல ஒரு கம்பேக்ங்க. சிங்கிள் ஒன்லி.
லாஸ்ட் 2 அகைன் புல் ஷாட்டுக்கான ட்ரை சரியா படல. உடம்புல அடிச்சு அவ்வளோ தூரம் ஓடிட்டு இருக்கு பால். அங்க நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட். கார்த்திக் நல்ல கீப்பிங். சிங்கிள் ஷாட்டுங்க குறுக்க கொடுத்தாரு கரெக்டா மிட் விக்கெட்ல. 6 இப்போ 6ஓட அந்த ஓவரை முடிவு கொண்டு வர்றாரு ஜெகதீஷ். போன மேட்ச்ல கடைசி ஓவர்ல அடிக்கவே ஸ்டார்ட் பண்ணாரு. இங்க ஏர்லியராவே கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ஒரு பவுண்டரி தேவை இந்த ஓவர்ல அப்படின்னு தேவைப்பட்ட நிலைமையில கரெக்டா அடிச்சாரு. அவர் தேவைப்பட்ட பால் வந்து விழுந்தப்போ 27 2 ஓவர் முடியல. ஸ்கோர் 27. ஒரு விக்கெட் இருந்து ஸ்கோர் தெளிவா இருக்கு. ஸோ மைண்டை போட்டு ஆனாங்கன்னா நல்லா இருக்கும். 6க்கு 9 தான் வரட்டும் இங்க இருந்து. போலீஸ் கார்த்தி அவருக்கான முதல் ஓவர். 3 ஓவருக்கு 30 ஆடணும். சரி அப்பாடல காட் பிஹைண்ட் முறையில் ஆட்டம் இழக்கிறார் குணா. பிளைட் கேப்பில் போயிருக்கு. ஃபம்பிள். இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடணும். நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. ஓடி இருக்கப்பட்ட 2 வெல் போல். நெக்ஸ்ட் நம்ம வெளியே போட்டு திருப்பிட்டார் நல்லா. 1 டாட் பால் இந்த ஓவரில். அவுட் சைட் ஏஜ். குட் ஸ்டாப். சிங்கிள் ஒன்லி. லாஸ்ட் 2 குறுக்க கொடுத்தாரு. லாங் ஆன்ல கையில் தான் போயிருக்கு. 2 ஓடி எடுத்துட்டாங்க. நல்லா ஆடுறாங்க ஆக்சுவலாக. ஏன்னா பெரிய ஷாட் பிடிக்க முடியாத நேரத்தில் ஓடி எடுக்க வேண்டியது ஓடி எடுக்கிறாங்க ரிஸ்க் எடுத்து. லாஸ்ட் பவுண்டரி வருதான்னு பார்க்கலாம். சரியா பாடல. சான்ஸ் ஃபார் லாங் ஆஃப்ல. நல்ல டேக்கன். ஸோ மிட் ஆஃப் கிளியர் பண்ணல. ஜெகதீஷும் ஆட்டம் இழந்து வெளியே. நல்ல ஓவர் போலீஸ் கார்த்தி நல்லா போட்டாருன்னு சொல்லலாம். அவர் தான் எனக்கு தெரிஞ்சு 2வது ஓவர் போடுவார். 3 ஓவர் முடியல. ஸ்கோர் 32. 3 விக்கெட் இழந்து. பாலகங்கா அவருக்கான 2வது ஓவர். எங்கூட 2 ஓவருக்கு 25 ஆடணும். இந்த டோர்னமெண்ட்ல லெஃப்ட் ஹேண்டருக்கு கம்ப்ளீட்டா பியூரா ஃபேவரான கிரவுண்ட் இது. எடுத்து விட்டாலே வெளியே போவோம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி எந்த டீம்லயுமே லெஃப்ட் ஹேண்டர் இல்ல. மோஸ்ட்லி இல்ல. ஷார்ட் ஸ்லாட்ல இருந்த பந்து வெளியே போகுதான்னு பார்க்கலாம். வெளியில போயிருக்கு. இப்போ தேவைப்பட்ட நேரத்தில் ஒரு 6 கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு லூஸ் பாலை பிடிச்சி அடிச்சிட்டாங்க அப்படின்னா கூட மேட்ச் லாஸ்ட் பால் வரைக்கும் ப்ரெஷராக போகும். க்ளோஸ் கீப்பிங். நல்ல ஷாட் ஏந்திருக்காங்க. மேலே கீழே ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க. வர முடியல பாலுக்கு. 1 பவுன்ஸ் பவுண்டரி. 10 ரன் குயிக்காக வந்துருச்சு. டார்கெட்டை வேகமாக நெருங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே மேட்ச் இன்னும் ப்ரெஷராக போகுது. தெளிவாக அடிச்சாருன்னு சொல்லலாம் பாலை பார்த்து. ஏன்னா போன பால் மேலே போட்டார். இந்த பால் முன்னாடி போட்டார். லெக் கட்டரில் பாலை லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணி வந்த திசையில் அடிச்சாரு. நல்ல ஷாட். ஸ்கோர் இப்போ 42. எஞ்சி உள்ள 9 பாலுக்கு 15 தான் தேவை. இன்னும் ஒரு ஷாட் அடிச்சிட்டாங்கன்னா பால் டு பால் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. கிளீன் பால். சுரி விட்டார் ஸ்டெம்பில் கரெக்டா. ஜாக்கிங்ல டெலிவரி. நல்ல கம்பேக் பாலகங்கா. எட்டு பாலுக்கு 15 கையில் பட்டிருக்கு. ஐயோ நல்ல ஸ்டாப். நல்ல சேவ். டைரக்ட் ஹிட். ரன் அவுட்ல தன்னோட ஆட்டம் இழக்கிறார். நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். லாஸ்ட் 1 பால் மேட்ச் பால். சரியா பாடல. தெரிச்சிருக்கு கவர்ஸ்ல. சிங்கிள் டோ என் தி ஓவர். 6 பாலுக்கு 13 ரன் அடித்தால் அணி வெற்றி. ஸோ 4 ஓவர் முடியல. ஸ்கோர் 44. எஞ்சியில் ஒரு ஓவர் 13 ஆடணும். ஸோ பவுலர் வந்து குணால சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். 6க்கு 13 ஃபர்ஸ்ட் ஒன். சரியா பாடல. க்ளோஸ் ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு ரன் தான் ஓடுவாங்க. சிங்கிள் ஒன்லி. 5க்கு 12. ஸோ மிட் ஆஃப் உள்ள வச்சுட்டு கவர்ஸை மேலே வச்சிருக்காங்க. 5க்கு 12. நேருக்கு நேராக போயிருக்கு. ஸோ பேக் டு பேக் சிங்கிள்ஸ். 4க்கு 11. சரியா பாடல. மிட் விக்கெட்ல 2 அழுத்துவாங்க நினைக்கிறேன். அகைன் சிங்கிள். நல்ல த்ரோ. சிங்கிள் ஒன்லி. மொதல் 3 பால்ல 3 சிங்கிள் மட்டும் தான் வந்திருக்கு. லாஸ்ட் 3 பால் 10 ஆடணும். 3க்கு 10. ஷாட் குறுக்க கொடுத்தார். சான்ஸ் ஃபார் 6.
4 ரன்கள். சாரி 4 பவுண்டரி. அங்கே ஆளே இல்லை, கரெக்டாக மறிச்சு ஏறி குறுக்க கொடுத்தாரு. ஸோ மேட்ச்சில் இன்னும் உயிர் இருக்கு. 2 பாலுக்கு 6 ஆடணும். லவ்லி ஷாட். கம்பேக்ங்க. லாஸ்ட் ஓவர்ல 2 காரு. ஓ வெல் பால். அதே மாதிரி அக்ராஸில் போய் நின்னாரு, படல. அட்லீஸ்ட் இந்த பால்ல ஒரு 2 ரன்னா வந்திருக்கணும். லாஸ்ட் ஒரு பாலுக்கு 6 ரன் ஆகணும். ஆல்ரெடி ஒரு 4 அடிச்சிருக்கு அந்த ஓவரில். இப்போ நேரடியாக அடிச்சா 6 கிளியர் ஆகும். பார்க்கலாம். லாஸ்ட் ஒரு பாலுக்கு 6 ரன் தேவை. ஓ வெல் பால், லவ்லி பால். கரெக்டாக கிரீஸ்லேயே போட்டாரு. ஸோ மேட்ச் வான் பை ஃப்ரீடம் பாய்ஸ். நல்ல மேட்ச். டிசைடிங்க்கு முன்னேறி போறாங்க.